இந்த கதையின் முதல் பாகத்தை கேட்காதவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்து முதல் பாகத்தை கேளுங்கள். இவர்கள் கதவை திறந்த பொழுது அங்கே 2 பிசி வாசலில் நின்று கொண்டிருந்தார்கள். ஏமா, இதுதானே பாவனாவோட வீடு என்று ஒருவர் கேட்க, மூவரும் ஆமாம் என்பது போல் பதற்றத்துடன் தலையாட்டினார்கள். இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே ஹவுஸ் ஓனர் ஆண்டியும் கீழே இறங்கி வந்தார். என்னங்க, யார் வேணும், எதுக்கு இந்த நேரத்தை வந்திருக்கீங்க என்று அதட்டலாக கேட்க, உடனே அந்த பிசி ஹவுஸ் ஓனரின் பக்கம் திரும்பி, இந்த வீட்டுல தங்கி இருக்கிற பாவனாங்கிற பொண்ண ஒருத்தன் கத்தியால குத்திட்டான், ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோம், அது விஷயமா தான் பேச வந்திருக்கோம் என்று சொல்லிவிட்டு, ஆமா, அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்காங்க, அந்த பொண்ணோட பேக்ல இந்த வீட்டு அட்ரஸ் மட்டும் தான் இருந்தது என்று கேட்க, உடனே மூவரும் பாவனாவுக்கு என்ன ஆச்சுங்க என்று பதறினார்கள். உடனே அந்த பிசி, ஒன்னும் பயப்பட தேவையில்லை, நல்ல நேரத்துக்கு அந்த பக்கமா ஒருத்தர் போனாரு, அதனால ஒரு குத்தோட விட்டான், அவரே நேரத்தோட அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டாரு, இல்லன்னா இந்நேரம் அந்த பொண்ணு போய் சேர்ந்திருக்கும், கெட்ட நேரத்துல நல்ல நேரம். ஆமா, அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்காங்க என்று கேட்க, உடனே மலர், அவளுக்கு அப்பா அம்மா கிடையாதுங்க, ஆர்பனேஜ்ல தான் வளர்ந்தா என்று முடிப்பதற்குள் ஹவுஸ் ஓனர் ஆண்டி குறுக்கிட்டு, நான் தாங்க அவளுக்கு கார்டியன், அவ என் பொண்ணு மாதிரி, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, இப்ப எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கீங்க, இப்ப பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லையே என்று பதற்றத்தோடு கேட்க, உடனே பிசி, அதெல்லாம் இல்லம்மா, இன்னும் கண்ணு முழிக்கல, மத்தபடி உயிருக்கு ஆபத்து இல்ல என்றார். அடுத்த நாள் மதியம்தான் பாவனா கண் விழித்தாள். மூவரும் அவளிடம் கேள்வி மேல் கேள்வி கேட்க, பாவனா பேச முடியாமல் மெதுவாக வாயை அசைத்தாள். உடனே மலர், சரி சரி, இப்ப எதுவும் பேச வேணாம், எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், இப்ப ரெஸ்ட் எடு, ஏதாவது வேணுமா, நர்ஸ் கிட்ட போய் உனக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கலாமான்னு கேக்குறேன் என்று கூறிவிட்டு எழுந்து போனாள். அதற்குள் போலீஸ் ஸ்டேஷனில் ஃபார்மாலிட்டிஸை எல்லாம் முடித்துவிட்டு ஹவுஸ் ஓனர் ஆண்டியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்தார். ஹவுஸ் ஓனர் ஆண்டியை பார்த்தவுடன் தர்ஷினி, ஆண்டி என்னாச்சு, அவனை ஜெயில போட்டாங்களா, இனிமேல் ஒன்னும் பிரச்சனை இல்லையே என்று பதற்றத்தோடு கேட்க, இல்லம்மா, அவனை விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இவ பின்னாடி ஒரு பையன் சுத்திட்டு இருந்தான்ல, ஞாபகம் இருக்கா, வீட்டு வாசல்ல வந்து கூட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தானே, அந்த பையன் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அப்பவே சூசைட் பண்ணிக்கிட்டான், அவனோட அப்பா தான் இவன், இத்தனை நாள் இவளை தேடி அலைஞ்சுகிட்டு இருந்திருக்கான், யாரோ ஒருத்தன் இவ பேரை சொன்ன உடனே இன்னைக்கு இவளை காலேஜ்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கான், அவ பையனை தெரியுமான்னு இவகிட்ட கேட்டிருக்கான், இவளும் தெரியும்னு இருக்கா. உடனே என் பையனே போயிட்டான், நீ மட்டும் எப்படி உயிரோட இருப்பேன்னு இவளை கத்தியால குத்தி இருக்கான், நல்ல வேலை அந்த நேரம் பார்த்து கூட்டம் சேர்ந்ததுனால இவ தப்பிச்சா என்று கூற, இருவரும் பெருமூச்சு விட்டார்கள். மலருக்கும் அபிநயாவுக்கும் கல்லூரியில் விடுப்பெடுக்க முடியாததால் தர்ஷினியே அவளை பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டாள். 1 வார சிகிச்சைக்கு பிறகு பாவனாவை ஆஸ்பத்திரியில் இருந்து அழைத்து வந்தார்கள். ஹவுஸ் ஓனர் ஆண்டி அவளுக்கு அறிவுரை கூறினார். பாவனா, நீ என் பொண்ணு மாதிரி, உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சுதான் உன்னை இங்க தங்கறதுக்கு அலோவ் பண்ண, நானும் உன் வயசை தாண்டிதான் வந்திருக்கேன், உன் மனநிலை என்னன்னு எனக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியுது, யாரும் இல்லைங்கிற விரக்தியில என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க, ஆனா அது நல்லது இல்லைன்னு இப்ப நீ புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போயிடல, இதுக்கப்புறமாவது உன் வாழ்க்கைய மாத்தி அமைச்சுக்கோ, உனக்கு என்ன உதவி வேணாலும் தயங்காம என்கிட்ட கேளு, உனக்கு சீக்கிரமே ஒரு நல்ல இடத்துல வேலை வாங்கி தரேன், கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பாரு, அந்த பணத்தோட அருமை என்னன்னு உனக்கு புரிய ஆரம்பிக்கும். சரி, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், இப்ப ரெஸ்ட் எடு என்று கூறிவிட்டு எழுந்து போனார். இந்த 1 வாரத்தில் பாவனாவின் பிரச்சனையால் தர்ஷினி கமலை பற்றி மறந்து போனாள். எப்பொழுதும் அவளாகவே அவனை தொடர்பு கொள்வாள். ஆனால் இந்த முறை அவளின் கவனம் முழுவதும் பாவனாவின் மீது இருந்ததால் கமலை பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று இருந்து விட்டாள். கமலும் இவளை தொடர்பு கொள்ளவில்லை. பாவனா ஆஸ்பத்திரியிலிருந்து வந்த பிறகு அன்றுதான் தர்ஷினி எப்பொழுதும் போல் கல்லூரிக்கு செல்ல ஆரம்பித்தாள். கல்லூரிக்கு கிளம்புவதற்கு முன்பே மலர் அவளுக்கு அறிவுரை கூறியிருந்தாள். கமலா வந்து பேசுற வரைக்கும் நீ போய் அவன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு நிக்காத, புரியுதா, இந்த ஒரு தடவையாவது நான் சொல்றத கேளு, இந்த தடவை அவனா உன்னை தேடி வரலனா அவன் பின்னாடி போக கூடாது, புரியுதா என்று கண்டிப்போடு கூறியிருந்தாள். தர்ஷினியும் மலர் சொல்வது போல் இந்த முறை அவனாக வரட்டும் என்ற முடிவோடு காலேஜுக்கு கிளம்பி சென்றாள். கல்லூரிக்குள் நுழையும் பொழுதே கமல் வாசல் அருகே நின்று கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு அவனை கண்டும் காணாதது போல் அவனை கடந்து சென்றாள். கமலும் தர்ஷினி தன்னை கண்டு கொள்ளாமல் கடந்து செல்கிறாள் என்பதை தெரிந்து கொண்டு அவளை முறைத்து பார்த்து கொண்டிருந்தான். அன்று மாலை எப்பொழுதும் போல் தர்ஷினி கல்லூரியை முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பும் பொழுது யாரும் இல்லாத நேரமாக பார்த்து கமல் அவளிடம் பேச்சு கொடுத்தான். என்ன தர்ஷு, கண்டுக்காம போற? ஆமா, நீதானே அன்னைக்கு உனக்கும் எனக்கும் இனிமேல் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொன்ன என்று தர்ஷினி கூறியவுடன் அதுவரை அவள் பக்கத்தில் பேசிக்கொண்டே நடந்து கொண்டிருந்தவன் சட்டென்று அவளை வழிமறுத்தபடி நின்றான். இதே மாதிரி எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், அப்பெல்லாம் அடுத்த நாளே வந்து நிப்ப, இப்ப என்ன அலைய விட்டு பார்க்கலாம் நினைக்கிறியா என்று கோபத்தோடு கேட்க தர்ஷினி மனதிற்குள் சிரித்துக் கொண்டாள். பரவாயில்லை, மலர் சொன்ன யோசனை வேலை செய்கிறது என்று நினைத்துக் கொண்டே,
ஆமா, எத்தனை நாள் தான் நானே பின்னாடி வர்றது? உண்மையிலேயே நீ என்ன லவ் பண்றியா இல்லையான்னு கூட தெரியல. நம்மள ஒருத்தவங்க வேணாம்னு சொல்லும் போது எத்தனை நாள் தான் வெக்கத்தை விட்டு பின்னாடியே போயிட்டு இருக்க முடியும் என்று பொய்க்கோபத்துடன் கூற, அதற்கு கமல், அப்போ இனிமேலு உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிற? அப்ப இத்தனை நாள் நீ என்ன லவ் பண்றேன்னு சொன்னதெல்லாம் பொய், அப்படிதானே என்றான். நான் லவ் பண்ணேன்னு சொன்னது உண்மைதான், ஆனா என்னோட அருமை உனக்கு தெரியல. இதுக்கு மேல உன் பின்னாடி நான் சுத்துறதா இல்ல என்று கூறிவிட்டு அவனை இன்னும் சிறிது நேரம் அலைய விடலாம் என்று அவனை கடந்து சென்றாள். கமல் அவள் போவதையே வெறுத்து பார்த்து கொண்டிருந்தான். சட்டென்று வேகமாக அவள் பின்னால் சென்று அவள் வாயை பொத்தி பக்கத்தில் இருந்த தன் காருக்கு இழுத்துச் சென்றான். தர்ஷினி அதுவரை விளையாட்டாய் நினைத்துக் கொண்டிருந்தவள் கமலின் இந்த செய்கையால் திக்குமுக்காடி போனாள். தர்ஷினி எவ்வளவோ முயற்சி செய்தும் கமல் அவள் வாயிலிருந்து கையை எடுக்கவில்லை. தான் விளையாட்டாக தான் செய்தோம் என்று கூறுவதற்கு கூட கமல் சந்தர்ப்பம் கொடுக்காமல் அவளை காருக்குள் தள்ளி அவள் வாயை துணியால் கட்டினான். அவளுடைய கைகளையும் கால்களையும் கட்டி அவளை மேலும் நகர விடாமல் காருக்குள் முடக்கினான். தர்ஷினி தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக திணறினாள். கமல் அவள் கன்னத்தில் பலார் என்று அறைய தர்ஷினி அப்படியே மயக்கத்தில் சரிந்தாள். அதன் பிறகு கார் அங்கிருந்து வேகமாக சீறிப்பாய்ந்தது. எப்பொழுதும் போல் மலர் வீட்டுக்குள் நுழைய பாவனா அங்கே தனியாக இருப்பதை பார்த்து, என்ன பாவனா, தர்ஷு இன்னும் காலேஜ்ல இருந்து வரல? அவ சீக்கிரம் வந்துடுறேன்னு சொன்னதுனால தானே நான் மெதுவா வந்தேன். ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா என்று கேட்க, பாவனா உடனே சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் மலர் போனா, ஆனா சீக்கிரம் வந்துருவேன்னு சொன்னவளதான் இன்னும் காணோம். ஏதாவது முக்கியமான வேலை வந்திருக்கும். அவளும் ஒரு வாரமா வீட்டுல தானே முடங்கி கிடக்குறா, அவளுக்கும் போர் அடிக்கும்ல, பாவம் என்றாள். அது சரி, ஆனா ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா நான் சீக்கிரம் வந்திருப்பேன்ல. சரி, உனக்கு ஏதாவது சாப்பிட வேணுமா என்று கேட்டபடி சமையல் கட்டுக்குள் நுழைந்தாள். வேணாம் மலர், இப்பதான் ஹவுஸ் ஓனர் ஆண்டி காப்பி கொடுத்தாங்க என்று கூறிவிட்டு பழையபடி டிவியில் மூழ்கி போனாள். இரவு 8 மணி போல் அபிநயா அசதியாக வீட்டுக்குள் நுழைந்தாள். பாவனா உடனே, என்ன அபி, ரொம்ப டயர்டா இருக்க? போன இன்டர்வியூ என்னாச்சு என்று கேட்க, அபிநயா சலித்தபடி வந்து அவள் பக்கத்தில் அமர்ந்தாள். தெரியல, இன்டர்வியூ எல்லாம் நல்லா தான் பண்ணிருக்கேன், ஆனா வேலை கிடைக்குமானதான் தெரியல, பாப்போம் என்று சலித்துக் கொண்டாள். இவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் சத்தத்தை கேட்ட மலர் சமையல் கட்டிலிருந்து, என்ன தர்ஷு வந்தாச்சா என்று கத்த, அதற்கு பாவனா, அபிதான் வந்திருக்கா, இன்னும் தர்ஷுவ காணோம், ஒருவேளை கமல் கூட எங்கேயாவது வெளியில போயிருப்பா என்றாள். உடனே மலர், எத்தனை தடவை சொன்னாலும் அவளுக்கு அறிவே வராது, அவன் பின்னாடி போகாதன்னு சொன்னா எங்க கேக்குறா என்று கூறிவிட்டு 3 பேருக்கும் இரவு உணவை எடுத்து வந்து வைத்தாள். மூவரும் சாப்பிட்டு விட்டு நேரம் போவது தெரியாமல் டிவியை பார்த்தபடி பேசிக் கொண்டிருந்தார்கள். இரவு 10 மணியை தாண்டியதும் தான் மலருக்கு தர்ஷு இன்னும் வீட்டிற்கு வராதது உரைத்தது. எங்க இன்னும் தர்ஷுவ காணோம், வரத்துக்கு லேட் ஆகணும், ஒரு போன் பண்ணியாவது சொல்லலாம்ல என்று சொன்னபடி தன் மொபைலை எடுத்து அவளை தொடர்பு கொண்டாள். தர்ஷுவின் மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருப்பதை தெரிந்து கொண்ட பின் மலருக்கு அடிவயிற்றில் ஒரு விதமான பயம் பரவியது. அவள் பதற்றத்தோடு எதையோ யோசித்துக் கொண்டிருப்பதை பார்த்த பாவனாவும் அபிநயாவும், என்ன மலர், ஏன் ஒரு மாதிரி இருக்க என்று இருவரும் ஒரு சேர கேட்க, மலர் பதற்றத்துடன், இல்ல, அவளோட போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு, அதான் ஏதோ தப்பா நடந்திருக்குமோன்னு பயமா இருக்கு என்று நடுங்கும் குரலில் கூறினாள். உடனே பாவனா, அடச்சி, அவளை பத்தி உனக்கு தெரியாதா, அவ எப்போதும் லேட்டா தானே வருவா, இதுக்கு எதுக்கு பயப்படுற? அதுவும் ஒரு வாரம் கழிச்சு கமலை பாக்குறா, அப்புறம் எப்படி அவளை விட்டுட்டு வரதுக்கு மனசு வரும்? அதுவும் இல்லாம நீ நினைக்கிற மாதிரி கமல் ஒன்னும் அவ்வளவு மோசமானவன் கிடையாது, போன் சார்ஜ்ல போடாம சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும், அதுக்கு போய் இப்படி பயந்துகிட்டு இருக்க என்று சிரித்துக் கொண்டே கூற, அபிநயா உடனே, இல்ல பாவனா, கமல் நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அவன் ஒன்னும் அவ்வளவு யோகியம் எல்லாம் கிடையாது. சில டைம் தர்ஷுவ பாக்குறதுக்கு போகும்போதெல்லாம் இவன் பாக்குற விதமே சரி இருக்காது, அவனும் அவன் பார்வையும், அவன் எதிர்க்க ஒரு நிமிஷம் நிக்க முடியாது. இதெல்லாம் நான் தர்ஷு கிட்ட சொல்ல மாட்டேன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அவனுக்கு இன்னும் எத்தனை பொண்ணுங்களோட பழக்கம் இருக்கோ யாரு கண்டா? இப்படிப்பட்ட அவனை நம்பி இவ்வளவு லேட்டா அவன் கூட தனியா போறது நல்லதில்ல என்று கூறியவுடன் மலரும் பாவனாவும் குழப்பத்துடன் அவளை பார்த்தார்கள். மலர் உடனே மறுபடியும் தர்ஷினியின் மொபைலுக்கு தொடர்பு கொள்ள அது மறுபடியும் சுவிட்ச் ஆஃப் என்றே கூறியது. இப்பொழுது மூவருக்குமே பதற்றம் தொற்றிக் கொண்டது. ஒரு நிமிடம் யோசித்தவர்கள் சட்டென்று மேல்தளத்தில் வசிக்கும் ஹவுஸ் ஓனர் ஆண்டியிடம் ஓடினார்கள். ஆண்டி, ஆண்டி, கதவை கொஞ்சம் தரங்கள என்று பதற்றத்தோடு கதவை தட்ட ஹவுஸ் ஓனர் ஆண்டியும் தூக்க கலக்கத்தில் வந்து கதவை திறந்தார். ஆண்டி, தர்ஷினி இன்னும் வீட்டுக்கு வரல, பயமா இருக்கு, அவ போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது என்று மூவரும் ஒரு சேர கூற ஹவுஸ் ஓனர் ஆண்டிக்கு ஒன்றும் புரியாமல், கொஞ்சம் பொறுமையா இருங்க, தர்ஷினிக்கு என்ன ஆச்சு, எங்க போனா அவ என்று அவரும் பதற்றத்தோடு கேட்க, மலர் உடனே, அவ காலேஜுக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கு வரேன்னு சொன்னா ஆண்டி, ஆனா இன்னும் வரல, சரி பாய் ஃப்ரெண்ட் கமலை பார்க்க போயிருப்பான்னு நினைச்சோம், இது வரைக்கும் வரல, ட்ரை பண்ணா போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது என்று அவள் சொல்லி முடிப்பதற்குள் அபிநயா குறுக்கிட்டு, அவன் ஒண்ணும் நல்லவெல்லாம் கிடையாது ஆண்டி, ஏற்கனவே அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை,
இப்ப என்ன நடந்ததுன்னு தெரியல, அதான் பயமா இருக்கு என்று மூச்சு விடாமல் கூறினாள். உடனே ஹவுஸ் ஓனர் ஆண்டியும் தாமதிக்காமல், சரி இருங்க கிளம்பி வரேன், நம்ம எதுக்கும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம், அப்படியே காலேஜ்லயும் போய் பார்ப்போம் என்று கூறிவிட்டு அரக்க பறக்க உடையை மாற்றிக்கொண்டு அவர்களுடன் புறப்பட்டார். ஹவுஸ் ஓனர் ஆண்டி பாவனா பக்கம் திரும்பி, பாவனா நீ இதோட அலைய வேணாம், நீ கதவை சாத்திட்டு வீட்லயே இரு, நாங்க 3 பேருமே போயிட்டு வந்துடுறோம் என்று அவர் கூறியவுடன் பாவனா, வேண்டாம் ஆண்டி நானும் வரேன், இங்க தனியா இருந்தா எனக்கு மண்டையே வெடிச்சிடும் என்று அவர்கள் எவ்வளவோ கூறியும் பிடிவாதமாக அவர்களுடன் கிளம்பி சென்றாள். இவர்கள் 4வரும் போலீஸ் ஸ்டேஷனை அடைவதற்கும் இன்ஸ்பெக்டர் டியூட்டியை முடித்துக் கொண்டு வீட்டிற்கு கிளம்புவதற்கும் சரியாக இருந்தது. 1 வாரத்திற்கு முன்புதான் இவர்கள் 4வரையும் பார்த்ததால் இன்ஸ்பெக்டர் உடனே, என்ன மேடம் மறுபடியும் வந்திருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா என்று அவர் கேட்டவுடன் ஹவுஸ் ஓனர் ஆண்டி நடந்தவற்றையெல்லாம் கூறினார். உடனே இன்ஸ்பெக்டர் கமலை பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டார். ஆனால் கமல் தங்கியிருக்கும் இடம் இவர்களுக்கு தெரியாததால் உடனே போலீஸ் கான்ஸ்டபிளை அழைத்து அவனுடைய நம்பரை ட்ரேஸ் செய்ய சொன்னார். அத்தோடு அவனுடைய விலாசத்தையும் விசாரிக்கும்படி கூறினார். சரி, அது வரைக்கும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எதுக்கும் காலேஜ்ல போய் பாத்துடலாம் என்று அவர்கள் 4வரையும் அழைத்துக் கொண்டு ஒரு பிசியுடன் போலீஸ் ஜீப் வேகமாக கல்லூரியை நோக்கி சீறிப்பாய்ந்தது. காலேஜ் வாட்ச்மேன் போலீஸ் ஜீப்பை பார்த்தவுடன் பதற்றத்தோடு ஓடி வந்தான். வணக்கையா என்று மரியாதையோடு கூறியவுடன் இன்ஸ்பெக்டர் ஜீப்பில் இருந்து இறங்கி அவனை விசாரிக்க ஆரம்பித்தார். அத்தோடு நிற்காமல் தர்ஷினியை காலேஜ் முழுவதும் தேடி பார்த்தார்கள். ஆனால் அங்கு தர்ஷினி இல்லாததால் தர்ஷினியும் கமலும் எங்கேயெல்லாம் செல்வார்கள் என்று 3வரிடமும் விசாரித்துவிட்டு ஒவ்வொரு இடமாக சென்று தேடினார்கள். அதற்குள் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து இன்ஸ்பெக்டருக்கு கால் வந்தது. ஐயா, அவனோட போன் சுவிட்ச் ஆஃப்னு காட்டுது, ஆனா கால் லிஸ்ட்ல இருந்த நம்பருக்கு டயல் பண்ணி விசாரிச்சப்ப அவன் காலேஜ் பக்கத்திலே வீடு எடுத்து தங்கி இருக்கிறதா சொன்னாங்க. ஆனா இப்ப அவன் வீட்டுல இல்ல, காலையில போனவன் இன்னும் வீட்டுக்கு வரலங்கிறாங்க என்றார். அதற்கு இன்ஸ்பெக்டர், சரி எல்லா ஸ்டேஷனுக்கும் அலர்ட் பண்ணுங்க, 2 பேரோட டீடைல்ஸையும் கொடுத்து போற வர காரெல்லாம் செக் பண்ண சொல்லுங்க, அப்படியே ரொம்ப நாளா பூட்டி இருக்கிற வீடு, ஷெட்டு, பங்களா இந்த மாதிரி ஒரு இடம் விடாம செக் பண்ண சொல்லுங்க என்றார். தர்ஷினியின் பெற்றோருக்கும் உடனே தகவல் சொல்லப்பட்டு அவர்களும் விரைந்து வந்தார்கள். கமலின் நண்பர்கள் வட்டாரத்தில் விசாரித்ததில் அவனுக்கு தாயை தவிர வேறு எந்த சொந்தமும் இல்லை என்று தெரிய வந்தது. அவரும் கிராமத்தில் கூலி வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார். தன் ஏழ்மையை மறைப்பதற்காக பணக்கார நண்பர்கள், தோழிகள் என்று ஒரு பெரிய பணக்கார வட்டத்திற்குள் நுழைந்து அவர்களிடமிருந்து பணத்தை கறப்பதை வாடிக்கையாக வைத்திருக்கிறான். அப்படிதான் தர்ஷினியும் இவனிடம் சிக்கிக் கொண்டாள். தர்ஷினியை அவன் எப்பொழுதும் அவனுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தான். எப்பொழுதும் இவனாக அவளிடம் சண்டை போடுவதும் பின்பு அவள் வந்து கெஞ்சிய பிறகு பெருந்தன்மையோடு அவளை சேர்த்துக் கொள்வதும் வழக்கமாக இருந்துள்ளது. அப்படிப்பட்டவள் திடீரென்று அவனை எதிர்த்து பேசியது மட்டுமில்லாமல் இனி அவனுக்கும் அவளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று கூறியதும் அந்த ஏமாற்றத்தை அவனால் தாங்கிக் கொள்ள முடியாமல் அவளை கடத்தி சென்றிருக்கலாம் என்று புரிந்து கொண்டார்கள். 2 நாட்களாக தேடியும் தர்ஷினியை பற்றி எந்த தகவலும் இல்லை. போலீசும் ஒரு இடம் விடாமல் தேடிய நிலையில் கமலின் நண்பனிடமிருந்து போலீசுக்கு அழைப்பு வந்தது. சார், நான் கமலோட ஃப்ரெண்டு தினேஷ் பேசுறேன். ஓஎம்ஆர்ல எங்களோட ஃபார்ம் ஹவுஸ் ஒண்ணு இருக்கு, அதை ரெனோவேட் பண்றதுக்காக அப்பா ஆளுங்களை அனுப்பியிருக்காரு. கேட்ல இருந்த செக்யூரிட்டியே காணோம். உள்ள போய் பார்த்தப்ப யாரோ ஒரு பொண்ணை கட்டி போட்டு இருக்கிறதா எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. அதான் உடனே உங்களுக்கு கால் பண்றேன். இவங்க போகும்போது அங்கிருந்து ஒருத்தன் ஓடி போயிருக்கான். இவங்களும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காங்க. அவன் அதுக்குள்ள காரை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். அதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம்னு. எனக்கு என்னமோ அது கமலும் தர்ஷினியுமா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. எதுக்கும் நீங்க அங்க வந்துடுறீங்களா சார் என்று அவன் கூறியதும் இன்ஸ்பெக்டர் அவனிடமிருந்து ஃபார்ம் ஹவுஸின் விலாசத்தை வாங்கிக் கொண்டு புறப்பட்டார். இன்ஸ்பெக்டர் அங்கே சென்ற பொழுது வேலைக்காக வந்திருந்தவர்கள் தர்ஷினியை வேடிக்கை பார்த்தபடி ஏதோ பேசிக் கொண்டிருந்தார்கள். தர்ஷினி அசைவில்லாமல் கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலையிலேயே இருந்தாள். அவளுடைய நிலையை பார்த்த இன்ஸ்பெக்டர் பதறிப்போய் பக்கத்தில் தொங்கிக் கொண்டிருந்த ஸ்கிரீனை இழுத்து அவள் மேல் போர்த்தியபடி அவர்களை பார்த்து கத்தினார். ஏயா, கட்டையாவது அவுத்திருக்கலாம்ல, என்ன மனுஷ ஜென்மையா நீங்களா என்று அவசரமாக அவளுடைய கட்டை அவிழ்த்தார். தர்ஷினி, தர்ஷினி என்று அவளை பலமுறை அழைத்தும் அவளிடமிருந்து எந்த அசைவும் இல்லாததால் அவள் மூக்கில் கை வைத்து பார்த்த பொழுது சுவாசம் நின்றிருந்தது. பதறிப்போய் அவளுக்கு அவசரமாக முதலுதவி செய்ய அதற்குள் ஆம்புலன்ஸும் வந்தது. அங்கேயே மருத்துவர்கள் அவளை காப்பாற்றுவதற்காக எவ்வளவோ போராட அதற்குள் இன்ஸ்பெக்டருக்கு செக் போஸ்டில் இருந்து அழைப்பு வந்தது. சார், அந்த கமலை பிடிச்சிட்டோம் சார், அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம் என்று பிசி தெரிவித்தார். சரியா, நான் நேரம் அங்க வந்துடுறேன் என்று சொல்ல உடனே பிசி, சார் அந்த பொண்ணு எப்படி இருக்கு என்று பதற்றத்தோடு கேட்க, ஒன்னும் சொல்றதுக்கு இல்லையா, பல்ஸ் இல்ல, இருந்தாலும் டாக்டர் பாத்துட்டு இருக்காங்க, ஆம்புலன்ஸ் கிளம்பின உடனே நான் கிளம்பி வரேன் என்று போனை வைத்தார். அதற்குள் தர்ஷினியை தூக்கிக் கொண்டு ஆம்புலன்ஸ் அங்கிருந்து கிளம்பியது. அதன் பிறகு நடந்த எதுவும் வெளியே தெரியாமல் தர்ஷினியின் பெற்றோர் பார்த்துக் கொண்டார்கள். மலர், பாவனா, அபிநயா 3வருக்கும் எந்தவித செய்தியும் தெரிவிக்கப்படவில்லை.
தர்ஷினியை கடைசியாக ஒரு முறை பார்த்து விடுகிறோம் என்று மூவரும் எவ்வளவோ கெஞ்சியும் அவளுடைய பெற்றோர் இவர்களை அனுமதிக்கவில்லை. இப்படி கடந்த காலத்திற்குள் மூழ்கியிருந்த மலரை யாரோ தட்டி எழுப்ப மலர் திரும்பி பார்த்தாள். அங்கே அபிநயா நின்று கொண்டிருந்தாள். ட்ரெயின் வந்து நின்னு 10 நிமிஷம் ஆகுது, எங்க காணோமேன்னு ஒவ்வொரு கம்பார்ட்மெண்டா நானே தேடி வந்து பாக்குறேன். நீ என்னடானா ஸ்டேஷன் வந்தது கூட தெரியாம தூங்கிக்கிட்டு இருக்க என்று அபிநயா கூறிய பொழுதும் மலர் முகத்தில் எந்தவித சந்தோஷமும் இல்லாமல் அமைதியாக அவளை பார்த்தாள். என்னடி, என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? உன் வீட்டுக்காரு பையன் எல்லாரும் சௌக்கியம் தானே? வீட்டுல எதுவும் பிரச்சனை இல்லையே? நேத்தி பேசும்போது கூட நல்லாதானடி இருந்த என்று பதறி போய் கேட்க மலர் கலங்கிய கண்களுடன், இல்ல அபி, தர்ஷினிய நினைச்சேன், அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்றாள். அவளும் இருந்தா நல்லாதான் இருக்கும், என்ன பண்ண முடியும்? அவங்க உங்க தலையெழுத்துப்படிதானே நடக்கும். இப்படிலாம் நடக்கும்னு நமக்கு என்ன தெரியுமா சொல்லு. சரி, எழுந்திருச்சு வா, நமக்காக எல்லாரும் ஹோட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உன்னை பிக்கப் பண்ணிட்டு வரதா சொல்லியிருக்கேன் என்று அவளுடைய லக்கேஜ் எது என்று கேட்டு அதை எடுத்துக்கொண்டு ட்ரெயினை விட்டு இறங்கினாள். மலரும் அவள் பின்னாடியே சென்றாள். இவர்கள் இருவரும் ஹோட்டலை அடைந்ததும் பாவனா ஓடி வந்து மலரையும் அபிநயாவையும் கட்டிக்கொண்டாள். ஏண்டி லேட்டு? என் 10 வயசு பையனை விட்டுட்டு நானே சீக்கிரம் வந்துட்டேன், நீங்க என்னடானா ஆடி அசைஞ்சு வரீங்க என்று பழைய பாவனாவாக பேசினாள். அந்த ஹோட்டலில் இருவருக்கு ஒரு அறை என்று ஒதுக்கி இருந்தார்கள். மலருக்கு மட்டும் தனி அறையாக கொடுத்திருந்தார்கள். அந்த ஹோட்டலிலேயே இரவு உணவோடு சில நிகழ்ச்சிகளையும் ஏற்பாடு செய்திருந்ததால் அனைவரும் அவரவர் அறையில் கிளம்பிக் கொண்டிருந்தார்கள். பல நேர யோசனைக்கு பின் மலர் எழுந்து குளிக்கச் சென்றாள். அவள் குளித்துவிட்டு புடவையை கட்டிக்கொண்டு கிளம்ப யாரோ படபடவென்று கதவை வேகமாக தட்டினார்கள். மலரும், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, டிரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன், வரேன் என்று குரல் கொடுத்தபடியே புடவையை சுற்றி கொண்டு வேகமாக வந்து கதவை திறந்தாள். அவள் திறப்பதற்குள் கதவை விடாமல் தட்ட அவள் கோபத்துடன் கதவை திறந்து, நான் தான் வரேன்னு சொன்னல என்று முடிப்பதற்குள் அங்கே நின்று கொண்டிருந்தவளை பார்த்து அப்படியே பிரமித்து போய் நின்றாள். இவள் எதிரே தர்ஷினி நின்று கொண்டிருந்தாள். வயதாகி இருந்தாலும் தோற்றத்தில் பெரிதாக மாற்றமில்லை. அவளை பார்த்ததும் மலருக்கு உடலை சிலிர்த்து விட்டது. கலங்கிய கண்களுடன் மலர் அதிர்ச்சியில் உறைந்து நிற்பதை பார்த்து தர்ஷினியே அவளை அணைத்தபடி, எப்படி இருக்க மலர்? பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு என்று அவள் முடிப்பதற்குள் மலர் குலுங்கி அழ ஆரம்பித்து விட்டாள். இருவரும் அணைத்தபடி நின்று கொண்டிருப்பதை பார்த்த பாவனாவும் அபிநயாவும் அவர்கள் இருவரையும் கிண்டல் அடித்தபடி அவர்களை நெருங்கினார்கள். என்னடி, 2 பேரும் எங்களை விட்டுட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க என்று பாவனா கூற அபிநயாவும் தர்ஷினியும் சிரித்தார்கள். அப்பொழுதும் மலரால் அழுகையை நிறுத்த முடியவில்லை. மூவரும் அவளை அறைக்குள் அழைத்துச் சென்று சமாதானப்படுத்தினார்கள். தர்ஷினி, என்ன மலர், நான் வந்ததுல இருந்து அழுதுகிட்டே இருக்க, இந்த அழுமூஞ்சிய பாக்கிறதுக்கா நான் லண்டன்ல இருந்து வந்திருக்கேன் என்று கூறியதும் மலர் ஆச்சரியத்தில் அவளையும் பாவனாவையும் நிமிர்ந்து பார்த்தாள். பாவனா உடனே, ஆமா, 1 மாசத்துக்கு முன்னாடி நானும் என் பையனும் ஷாப்பிங் போயிட்டு இருந்தப்ப தர்ஷினிய பார்த்தேன். சரி, நம்ம வேற கெட் டுகெதர் வச்சிருக்கோமா, அதான் சர்ப்ரைஸா இருக்கட்டுமேன்னு சொல்லாம இருந்தேன். அதுவும் இல்லாம இவ வரமாட்டேன்னு பிடிவாதமா இருந்தா. அவளை பார்த்தது கூட யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா. எப்படியோ ஒரு வழியா அவளை சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு என்று கூற மலர் உடனே மறுபடியும் தர்ஷினியை கட்டிக்கொண்டாள். சாரி தர்ஷு, என்னாலதான் உனக்கு அப்படி நடந்ததோன்னு மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி என்று அவள் முடிப்பதற்குள் தர்ஷினி குறுக்கிட்டு, உன்னால ஒண்ணும் நடக்கல, சொல்ல போனா அதனாலதான் அவனோட மறுபக்கத்தையும் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. என்ன, அதுக்கு நான் கொடுத்த வேலைதான் ரொம்ப அதிகம். ஆரம்பத்திலேயே நீங்க சொல்லும் போதெல்லாம் நான் கேட்டிருந்தேனா எனக்கு அப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. இன்னைக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, ஆனா குடும்பம்னு ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. நீ எவ்வளவோ சொன்ன, நான் தான் கேட்கல. அதுக்குதான் கடவுள் என்னை தண்டிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் என்று அவள் முடிப்பதற்குள் மலர் அவள் கையை பிடித்து, அப்படிலாம் சொல்லாத தர்ஷு, அந்த வயசுல நம்ம எல்லாருமே அப்படிதான் இருந்தோம். இன்னைக்கு என் பையன் பண்ற தப்பெல்லாம் எனக்கு நல்லா தெரியுது. ஆனா அதை எடுத்து சொன்னா கேட்டுக்கிற பக்குவம் அந்த வயசுக்கு இருக்காது. நம்மளும் அதெல்லாம் கடந்துதானே வந்திருக்கோம். என் மாமாதான் அவனோட ஒவ்வொரு நடவடிக்கையும் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாரு. சரி, என்னை பத்தி ஏன் பேசிக்கிட்டு, நீ உன்னை பத்தி சொல்லு தர்ஷு. நீ எப்படி லண்டன்ல போய் செட்டில் ஆன? உங்க அப்பா அம்மா கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்த்தோம், உன்னை பார்க்கவே விடல. உன்னை பத்தி எந்த செய்தியும் எங்களுக்கு தெரியல. என் கல்யாணத்துக்கு கூட உன்னை கூப்பிடலாம்னு உன்னை தேடி உங்க ஊருக்கே வந்தேன். நீங்க வீடை வித்துட்டு வெளியூருக்கு போயிட்டுதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் உன்னை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. உன்னை நினைச்சு பார்க்காத நாளே இல்ல தெரியுமா என்று கவலையோடு அவள் முகத்தை பார்த்து கூறினாள். ஆமா மலர், என்னால என் குடும்பத்துக்கு பெரிய அவமானம். நான் உயிர் பிழைச்சு வந்ததே பெரிய விஷயம். இருந்தாலும் அதை நினைச்சு சந்தோஷப்படாம எங்க குடும்பமானத்தை வாங்கிட்டேன்னு என் 2 அண்ணிகளும் வாய்க்கு வந்தபடி தினமும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. எப்போதும் என்னை திட்டிக்கிட்டே இருந்த எங்க அம்மா கூட அதுக்கப்புறம் என்னை திட்டதே இல்ல. ஒரு பொருள் நல்லா இருக்கிற வரைக்கும் தான் அதை பத்திரமா பாத்துப்பாங்க. அதே பொருள் உடஞ்சிருச்சுன்னா தூக்கிதான் போடுவாங்க. என்ன தூக்கி போட முடியாது. அதனால வீட்டுல ஒரு ஓரமா வச்சிருந்தாங்க. அந்த வீட்டுல என் கூட யாருமே பேசுறது இல்ல.
நான் மட்டும் நல்லா இருந்தேனா எவன் தலையிலயாவது கட்டியிருப்பாங்க. ஆனா அதுக்கும் வழி இல்லாம போயிடுச்சு என்று கூற மலரும் அபிநயாவும் அதிர்ந்து போய் பார்த்தார்கள். ஆமா மலர், அந்த இன்சிடென்ட்ல என்னோட யூட்ரஸ்ல பலமா அடிபட்டதுனால வேற வழி இல்லாம அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. என் லைஃப்லயே அந்த 3 நாளையும் நான் என்னைக்கு மறக்க முடியாதபடி பண்ணிட்டான். என் வீட்டுல இருக்கிறவங்கள குறை சொல்லியும் தப்பில்ல. அவங்களும் சராசரி மனுஷங்க தானே. வரவங்க எல்லாம் அதை பத்தியே பேசிட்டு இருந்தா அவங்களும் என்னதான் பண்ணுவாங்க. என்ன நினைச்சு நினைச்சு எங்க அம்மாவும் 2 வருஷத்துல போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என் அப்பாவுக்காக தான் இத்தனை வருஷம் அவர் கூட இருந்தேன். அவரும் போனதுக்கு அப்புறம் என் அண்ணிங்க பேச்ச கேட்டுக்கிட்டு 2 அண்ணனும் போனா போதுன்னு பெருந்தன்மையா கொஞ்சம் சொத்தை மட்டும் கொடுத்துட்டு என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க. இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம்னு தான் லண்டன்ல போய் செட்டில் ஆனேன். இத்தனை வருஷமா நான் இத பத்தி யார்கிட்டயும் பேசல. பேசுறதுக்கு ஆளும் இல்ல. அவன் கூட தண்டனை முடிஞ்ச 5 வருஷத்துக்கு முன்னாடியே வெளியில வந்துட்டதா கேள்விப்பட்டேன் என்று பெருமூச்சு விட்டபடியே கூறி முடித்தாள். அதற்கு பாவனா பல்லை கடித்தபடி, அவனுக்கெல்லாம் 15 வருஷம் மட்டும் கொடுத்தது போதாது, லைஃப் டைமுக்கும் அவன் உள்ள வச்சிருக்கணும் என்று கோபத்தோடு கூற, அதற்கு அபிநயா, அவன் இப்ப நல்லாதான் இருப்பான், இப்ப யார் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல என்று தன் பங்கிற்கு புலம்ப, மலர் உடனே சரி சரி, ஏன் முடிஞ்சு போனதெல்லாம் பேசி அவன் மனச நோகடிக்கணும். தர்ஷு, இனிமேல் யாரும் இல்லைன்னு நினைக்காத. நம்ம 4 பேரும் எப்போதும் ஃப்ரெண்ட்ஸ் தான். எங்க கிட்ட உனக்கு எந்த தயக்கமும் வேணாம், புரியுதா? வீட்டுல ஒவ்வொரு விசேஷம் நடக்கும் போதெல்லாம் உன்னை நினைச்சுப்பேன். நான் மட்டும் இல்ல, அபியும் பாவனாவும் கூட அடிக்கடி உன்னை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீ எங்க எப்படி இருக்கியோன்னு. நீ என்னடானா எங்களெல்லாம் பார்க்க கூடாதுன்னு இத்தனை வருஷமா பிடிவாதமா இருந்திருக்க என்று பொய்க்கோபத்தோடு அவளை முறைத்தபடி கூறினாள். இனிமேலு எப்போதும் உங்க எல்லார்கிட்டையும் கான்டாக்ட்ல இருக்கேன், சரியா என்று தர்ஷு அவள் தோளை கட்டி கொண்டாள். பாவனா அவர்கள் மூவரையும் பார்த்தபடி, நம்ம ட்ரிப் 2 நாள் முடிய போறதில்ல. அபி, நீ உன் புருஷனுக்கும் உன் மாமியாருக்கும் வரத்துக்கு இன்னும் 4 நாள் ஆகும்னு சொல்லிடு. அதே மாதிரி மலர், நீயும் உங்க மாமாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு, சரியா? நானும் தர்ஷினியும் வந்ததையும் வந்தோம், இன்னும் ஒரு 4 நாள் உங்க 2 பேர் கூட இருந்துட்டு போறோம். என்ன தர்ஷு, ஓகே தானே என்று கேட்க, தர்ஷினியும் சிரித்துக்கொண்டே சரி என்றாள். 4வரும் கிளம்பி நிகழ்ச்சி நடக்கும் இடத்திற்கு சென்றார்கள். அங்கே தோழிகள் மட்டுமில்லாமல் அவர்கள் கூட கல்லூரியில் படித்த ஆண் நண்பர்களும் வந்திருந்தார்கள். இவர்கள் 4வரும் வருவதை பார்த்து ஒருவன் இவர்களை பார்த்தபடி நெருங்கி வந்தான். பாவனா அவனை பார்த்து சிரித்தபடி, ஹாய் வருண், எங்க நீ வரமாட்டியோன்னு நினைச்சேன், நல்ல வேலை வந்துட்ட என்று கூறிவிட்டு இவர்கள் மூவர் பக்கம் திரும்பி, ஞாபகம் இருக்கா அபி, நம்ம டிபார்ட்மெண்ட்ல படிச்சவன் தான். லாஸ்ட் டைம் இந்தியா வந்தப்ப பார்த்தேன், எனக்கு அடையாளமே தெரியல. அப்புறமா அவனேதான் வந்து பேசினான். நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணிருக்கிறதா சொன்னேன். அதான் அவனையும் இன்வைட் பண்ணேன். வரமாட்டான்னு நினைச்சேன், பரவாயில்ல வந்துட்டான் என்று கூற, அபிநயாவும் அவனை உற்று பார்த்தாள். மறக்கக்கூடிய முகமில்லை. இவர்களின் வகுப்பில் எல்லா பெண்களையும் கவர்ந்த முகம்தான். ஞாபகம் இருக்கு, பார்த்திருக்கேன், பேசினதுதான் இல்ல. எப்படி இருக்கீங்க என்று சிரித்த முகத்தோடு கேட்டாள். அவனும், நான் நல்லா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க என்று கேட்டபடி தர்ஷினியை பார்க்க, மலரும் அபிநயாவும் ஒன்றும் புரியாமல் பாவனாவை பார்த்தார்கள். பாவனா சிரித்தபடி வருணையும் தர்ஷினியையும் பார்த்து கொண்டிருந்தாள். தர்ஷு, உனக்கு இவன ஞாபகம் இல்ல, உன்கிட்ட கூட வந்து பேசியிருக்கானே என்று கூற, அப்பொழுதுதான் தர்ஷினிக்கு ஏற்கனவே வருணிடம் பேசியது ஞாபகத்திற்கு வந்தது. ஞாபகம் இருக்கு, நான் பாவனாவையும் அபியும் பார்க்க வரும்போது ஒரு நாள் நம்ம பேசியிருக்கோம், எப்படி இருக்கீங்க என்று ஃபார்மாலிட்டிக்கு வருணை கேட்க, அவனும் நல்லா இருக்கேங்க, பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், இதுக்காகவே இந்த கெட் டுகெதர் மிஸ் பண்ண கூடாதுன்னு வந்தேன் என்று அவள் கண்களை பார்த்தபடி கூற, தர்ஷு அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அமைதியானாள். பாவனா உடனே வருணின் பக்கம் திரும்பி, வா வருண், சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம் என்று அவனையும் தங்களுடன் சேர்த்துக் கொண்டாள். அபிநயாவும் மலரும் ஒன்றும் புரியாமல் அவர்களை பின்தொடர்ந்தார்கள். தர்ஷினிக்கு அவன் அன்று கல்லூரியில் பேசியது மட்டுமே மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அன்று தர்ஷினி அபியையும் பாவனாவையும் பார்ப்பதற்காக போயிருந்த பொழுது வருண் இவளிடம் பேச்சு கொடுத்தான். தர்ஷினி, என் பேரு வருண், நான் பாவனா டிபார்ட்மெண்ட் தான், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் நேரடியா விஷயத்துக்கே வரேனே, நான் உன்னை லவ் பண்றேன். அவசரப்பட்டு இப்ப எதுவும் சொல்ல வேணாம், நாளைக்கு யோசிச்சு சொல்லு, குடிச்சிருந்தா நாளைக்கு இதே இடத்துல மீட் பண்ணலாம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வேகமாக சென்றான். ஆனால் தர்ஷினியோ அடுத்த நாள் அவன் சொன்னபடி அந்த இடத்திற்கு செல்லவில்லை. அதன் பிறகு வருணும் அவளை தொந்தரவு செய்யவில்லை. அவள் பாவனாவையும் அபியையும் பார்க்க வரும் பொழுதெல்லாம் தூரத்திலிருந்து அவளை பார்ப்பதோடு சரி, தர்ஷினியும் அவனை பார்த்தால் கூட பார்க்காதது போல் கடந்து செல்வாள். அவனை பார்க்கும் பொழுதெல்லாம் அவன் கூறியது போல் அடுத்த நாள் அவனிடம் தான் ஏற்கனவே ஒருவரை விரும்புவதாக சொல்லியிருக்கலாம் என்று அடிக்கடி தோன்றும். ஆனால் ஏனோ மனதில் இனம் புரியா பயம். இவனிடம் பேசுவதை பார்த்தால் எங்கே கமல் தவறாக புரிந்து கொள்வானோ என்ற பயத்தில் அவனிடம் பேசாமல் விட்டுவிட்டாள். இத்தனை வருடத்திற்கு பிறகு அவனை இங்கே பார்ப்போம் என்று தர்ஷினி எதிர்பார்க்கவில்லை. கமலும் 4வரோடு சேர்ந்து சாப்பிட்டான். பாவனா மலரையும் அபியையும் அழைத்துக் கொண்டு அங்கிருந்து நகர்ந்தாள்.
தர்ஷினி அவர்கள் எழுந்து செல்வதை கவனிக்காமல் நிகழ்ச்சிகளை பார்த்தபடி சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள். வருணே அவளிடம் பேச்சு கொடுத்தான். இப்ப நீங்க லண்டன்ல தானே இருக்கீங்க, உங்க ஹோட்டல் பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு என்று கேட்க, தர்ஷினிக்கு பாவனா தன்னை பற்றி அனைத்தையும் கூறியிருக்கிறாள் என்று புரிந்தது. நல்லா போயிட்டு இருக்கு. ஆமா, உங்களுக்கு எத்தனை பசங்க, உங்க வைஃப் என்ன பண்றாங்க என்று ஏதோ கடமைக்காக கேட்க வேண்டுமே என்று கேட்டாள். அதற்கு வருண், எனக்கு ஒரே பையன்தான், 5 வயசு ஆகுது. எங்க அம்மா கம்பல் பண்ணதுனால வேற வழி இல்லாம நான் லேட்டா தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பிசினஸ் ட்ரிப்னு அடிக்கடி அப்ராட் போயிடுவேன். அதனால எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் பெருசா அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. அதனால அவ என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதனால பையனை நானே கூட்டிட்டு வந்துட்டேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் அம்மா இருந்தாங்க, அதனால அவன் ஹாஸ்டல்ல போட்டிருக்கேன் என்றான். அதற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் சாரிங்க என்று கூறிவிட்டு தர்ஷினி அமைதியாக இருந்தாள். வருணே பேச்சை தொடர்ந்தான். தர்ஷினி, நான் இன்னைக்கு வந்ததுக்கு காரணமே உன்னை பார்க்கதான். நீ இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலன்னு பாவனா சொன்னாங்க. இப்ப தெரியாது, இன்னும் ஒரு 5-10 வருஷம் போச்சுன்னா நமக்குன்னு யாருமே இல்லையேன்னு தோணும். அப்ப காலேஜ்ல படிக்கும்போது நீ அடுத்த நாள் வந்தா என்னை பத்தி உனக்கு எல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நீ வரல. அதுக்கு மேல உன்னை தொந்தரவு பண்ண வேணாம்னு ஒதுங்கி இருந்துட்டேன். இப்போ உனக்கு என்னை பத்தி எல்லாம் தெரியும். இப்பவும் நீ ஓகே சொன்னேன்னா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அவசரம் இல்ல, யோசிச்சு முடிவு சொல்லு. நம்ம 2 பேருக்குமே கசப்பான அனுபவம் இருக்கு. நடந்ததை பத்தியே நினைச்சுக்கிட்டு இப்ப இருக்கிற வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது. நானே அதை லேட்டா புரிஞ்சுக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணேன். ஆனா அது எனக்கு சரியா அமையல. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா மிச்சம் இருக்கிற வாழ்க்கையாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருந்து வாழலாம். அவங்க 3 பேரை மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்க முடியுதோ இல்லையோ, ஆனா ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்க முடியும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உனக்கும் அதே நம்பிக்கை இருந்ததுன்னா நம்ம இங்க இருந்து கிளம்புறதுக்குள்ள எனக்கு ஒரு நல்ல முடிவா சொல்லு என்றான். தர்ஷினி அவன் பேசியதை கேட்டு அதிர்ச்சியில் அவனை நிமிர்ந்து பார்க்காமல் குனிந்தபடி அமர்ந்திருந்தாள். அவளை சிறிது நேரம் தனிமையில் விடலாம் என்று வருண் கை கழுவ போவதாக கூறி எழுந்து சென்றான். இவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே பாவனா அபியிடமும் மலரிடமும் வருணை பற்றியும் அவன் ஏற்கனவே தர்ஷினியை காதலித்த விஷயத்தையும் கூறினாள். அதை கேட்ட அபியும் மலரும் தர்ஷினிக்கு இனிமேலாவது நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சந்தோஷப்பட்டார்கள். வருண் பேசியதை எதையும் தர்ஷினி இவர்கள் மூவரிடத்திலும் கூறவில்லை. அவர்களும் இவளாக அதை பற்றி பேசட்டும் என்று காத்திருந்தார்கள். 2 நாட்களுக்கு பிறகு கல்லூரி நண்பர்கள் அனைவரும் கிளம்பிவிட இவர்கள் 4 மட்டும் அங்கேயே தங்கினார்கள். வருண் பாவனாவை தொடர்பு கொண்டு தானும் கிளம்புவதாக கூறினான். பாவனா, நான் கிளம்புறேன். தர்ஷினி கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. அவ என்னை பத்தி பேசினா சொல்லுங்க. என்னைக்கு இருந்தாலும் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன் என்று கூறினான். பாவனா அவன் பேசுவதற்கெல்லாம் பதில் எதுவும் சொல்லாமல், சரி வருண், பத்திரமா போயிட்டு வா, எதா இருந்தாலும் நான் உனக்கு கால் பண்றேன் என்று கூறிவிட்டு போனை வைத்தாள். பாவனா வருணிடம்தான் பேசிக் கொண்டிருக்கிறாள் என்று தெரிந்து தர்ஷினியின் மனம் பதபதித்தது. தனக்கென்று ஒரு துணை வேண்டும் என்று தெரிந்தாலும் அவளால் வருணை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை, வேண்டாம் என்று ஒதுக்கவும் முடியவில்லை. இவள் வருணை பற்றிதான் யோசித்துக் கொண்டிருக்கிறாள் என்று புரிந்து கொண்டு பாவனா பேச்சை ஆரம்பித்தாள். தர்ஷினி, வருண் தான் கால் பண்ணான். அவன் கிளம்புறானா? நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு புரியுது. நானும் உன் நிலைமையில இருந்தவதான். நான் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும். உன்ன மாதிரி யோசிச்சுக்கிட்டு தான் நானும் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் தைரியமா முடிவெடுத்தேன். உன் விஷயத்துல அப்படி இல்ல. உன் மேல எந்த தப்பும் இல்ல. நடந்தது எதுவும் உன் தப்பு இல்ல. அப்புறம் எதுக்காக நீயே உனக்கு தண்டனை கொடுத்துக்கிற? வருணுக்கும் உன்னை பத்தி எல்லாம் தெரியும். அவனும் அவனை பத்தி எல்லாம் உன்கிட்ட சொல்லியிருப்பான். நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நிஜமாவே நல்லா இருப்பீங்க. இன்னும் எத்தனை நாளைக்குதான் இப்படி தனியாவே இருப்ப? நாளைக்கு உனக்கே உடம்பு முடியலனா உன்னை யார் பாத்துப்பா சொல்லு? அவனும் ஒரு நல்ல துணையை தான் தேடிக்கிட்டு இருக்கான். அது நீயா இருந்தா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். அதனால யோசிச்சு நல்ல முடிவாடு என்றாள். மலரும், ஆமா தர்ஷு, பாவனா சொல்றதும் சரிதான். கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்னதான் நாங்க எல்லாரும் இருந்தாலும் அவசரத்துக்கு உன் கூட நாங்க யாருமே இருக்க முடியாது. உனக்குன்னு ஒருத்தர் இருக்கிறது நல்லது என்றாள். அதற்கு அபிநயாவும், எல்லாருக்கும் நல்ல புருஷனும் மாமியாரும் கிடைச்சிடுறது இல்ல. உனக்கு முதல் பாதி சரியில்லைனாலும் 2வது பாதி நல்லா அமையும். வருணும் நல்லவன் தான். மாமியார் பிரச்சனை கூட இல்ல. குழந்தை இல்லங்கிற குறை கூட இல்ல. அந்த 5 வயசு குழந்தைக்கும் அம்மா இல்லாத குறைய நீ தீர்த்து வைக்க போற. ரொம்ப யோசிக்காத தர்ஷு, சரின்னு ஒத்துக்கோ என்றாள். மூவரும் இப்படி பேசி பேசியே அரை மனதா இருந்தவளை முழு மனதாக சம்மதிக்க வைத்தார்கள். அதன் பிறகு பாவனா வந்த காரியம் முடிந்த சந்தோஷத்தில் வருணை தொடர்பு கொண்டு விஷயத்தை கூறினாள். அதன் பிறகு அங்கிருந்து அனைவரும் அவரவர் ஊருக்கு செல்ல வருணும் தர்ஷினி மட்டும் அடிக்கடி தொடர்பில் இருந்தார்கள். வருணும் அதற்கு மேல் தாமதிக்காமல் நண்பர்கள் முன்னிலையில் தர்ஷினியை திருமணம் செய்து கொண்டான். தர்ஷினியும் வருணுக்கு நல்ல மனைவியாகவும் அவன் குழந்தைக்கு நல்ல தாயாகவும் இருந்து தன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்தாள். முதல் சுற்றில் தோற்றவர்கள் எல்லாம் 2ஆம் சுற்றில் வெற்றியடைவதற்கு வாய்ப்பிருக்கிறது. ஆனால் அந்த வாய்ப்பு நம்மை தேடி வரும் பொழுது நாம் தான் அதை நழுவ விடக்கூடாது.
இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா பத்துவின் கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.